என்னடா சில்லி சிக்கன் 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு போய் வரவும் போறவங்களாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்கீங்கன்னு பயங்கர வியப்பா தான் அந்த கடையை நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி சில்லி சிக்கன் மட்டும் தான் நல்லா சேல் ஆகுதான்னு கடையை கொஞ்சம் உத்து பார்த்தா கிரில் சிக்கனுக்கு அதை விட அமோக வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சிக்கன் சூப்ல சிக்கனோட பூந்தி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அப்பா அப்புறம் இவங்க கிரில் சிக்கன் அப்படியே சும்மாலாம் கொடுக்கறது இல்ல, அதை வெட்டி ஏகப்பட்ட மசாலாஸை தூவுறாங்க. அதை பார்க்கறதுக்கே கொள்ள நாசமா இருக்கு. அப்புறம் ரகசிய மசாலா மாதிரி ரகசிய எண்ணெய் ஒன்று ஊத்துறாங்க. அதுதான் டேஸ்ட் போல. சரி இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா நைட்டு வேலையை முடிச்சுட்டு போற 9:30 கஸ்டமர்ஸ்லாம் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. லெக் பீஸ் லாலிபப்னு வாங்கி அடிச்சு நவுத்திக்கிட்டும் இருக்காங்க. இந்த க்ரௌடை பார்த்த ப்ரௌடுலயே சில்லியை வாங்கிட்டு பள்ளி மாதிரி உட்காந்தா சில்லி கில்லி மாதிரி இருக்குது. சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, சிக்கன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் மசாலா நல்லா சிக்கனில் இறங்கி சூப்பரான டேஸ்ட்லேயே இருந்தது. அப்புறம் இந்த சிக்கன் சூப்பில் பூந்தி இல்லாமல் குடிச்சிங்கன்னா அதுக்கு நான் இல்லை பொறுப்பு. இன்கேஸ் அது பூந்தியோட மாட்டுச்சுன்னா அதுதான் அங்கே டாப். இந்த கில்லி பள்ளி டாப்பு புட்டாப்புங்கிற ரைமிங்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெகுலராக அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். இங்கே ரெகுலராக வர்றவங்க எல்லாருமே ஒரு சில்லி சிக்கனும் ஒரு சூப்பு வாங்கி டீசெண்டாக சாப்பிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. கண்டதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நம்ம உடுமலை மேம்பாலத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்க ரோட்டில் ஒரு 50 மீட்டர் வந்தீங்கன்னா இவரோட கடை இருக்குங்க. கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.